எப்படி இருக்குது? வெற்றிடம் ஏதாவது இருக்கா? விழுப்புரம் மாவட்டம் இப்போதான் மிக எழுச்சியோடு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே சிவி சண்முகன்ற ஒரு குடும்பத்தால் அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் கைகள்லாம் கட்டப்பட்டு அவர்களெல்லாம் அடிமையாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ அந்த அடிமை கயிறு அகற்றப்பட்டு கட்சி எழுச்சியாக இன்றைக்கு எல்லா தொண்டர்களும் பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் அவங்களே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஆய்வு கூட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கலந்துருக்கிறாங்க. எல்லாருமே கட்சி தொண்டர்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் தான். இதுக்கு முன்னாடி இங்கே விழுப்புரம் ஆய்வு கூட்டம்லாம் நிறைய நடந்திருக்குது. இவ்வளோ தொண்டர்கள்லாம் வந்தது கிடையாது. இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் ஒரு அடிமை மாரி எல்லாரையும் அடக்கி வச்சிருந்தது காரணமாக, எல்லாரையும் மிரட்டி வைத்தது காரணமாக, பொதுச்செயலாளரை போய் சந்தித்தா பதவி எடுத்துருவேன், தலைமை கழகத்துக்கு போனால் பதவி எடுத்துருவேன் அப்படின்னு அவங்க மிரட்டி வச்சுருந்தாங்க. பொதுச்செயலாளர் கூட போய் படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தடை போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லா தொண்டர்களும் எளிமையாக பொதுச்செயலாளர் இன்றைக்கி சந்திக்கிறாங்க, தலைமை கழகத்துக்கு வராங்க. அதனால் இன்றைக்கி கட்சி இப்போ தான் எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப வளர்ச்சியாகவும் இருக்குது. விழுப்புரத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி எதாவது கேட்டாரா? நீங்கள் என்ன இல்லை கேட்டார், நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஏற்கனவே அதான் முதல்ல நிறைய வாட்டி சொல்லிட்டோம். சிவி சண்முகம் தான் அதுக்கு காரணம் நாங்கள் முதலே சொல்லிட்டோம். இங்கேயும் நாங்கள் நிர்வாகி எல்லாருமே சொல்லியிருக்கிறோம். நிறைய திண்டிவனம் தொகுதியில் சரியாக அவங்க வேலை செய்யலை. அவங்க தொகுதியை மட்டும் பார்த்துக்க, நாங்கள் மேலும் தொகுதியை திண்டிவனம் வானூர் தொகுதியெல்லாம், திண்டிவனம் தொகுதி 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். திண்டிவனம் வானூர் தொகுதி வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். விழுப்புரம் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். அந்த காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அது அவங்க கட்சி அங்கே எழுச்சியாக இருக்குது. இவங்களுடைய தலையிட்டாலும், இவங்களுடைய மிரட்டலாலும், இவங்களுடைய இதாலும் தான் இந்த சிவி சண்முகத்தால் தான் அந்த விழுப்புரம் தொகுதியிலுடைய 3 தொகுதி தோத்துது. அதுதான் எழுச்சியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 1050 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, மேலும் ஒரு 5000 பேர் ராஜினாமா பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பின்னடைவு. இல்லை இருங்க. அதாவது சிவி சண்முகம் உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கையாளங்களாம் பார்த்தீங்க. அவங்க திண்டிவனத்துலேருந்து கிளம்பும் போதே வெறும் 341 பேர் கிளம்புனதா அவங்களே ஒரு நிகழ்வு அங்கேயே சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. இன்னொன்று அந்த 340 பேர்லேயும் அவங்களுக்கு வேண்டிய நிர்வாகின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 150 பேர்கிட்ட தான். ஏன்னா அவங்க பொய் சொல்லி கூட்டின்னு வந்தார். அவர் நிறைய பேர்கிட்ட நாங்கள் எடப்பாடியாரை தான் பார்க்க போகிறோன்னு கூப்பிட்டுருக்காங்க. எடப்பாடியார் நம்மளை கட்சி விட்டு நிற்கிறார், கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர்கிட்ட போய் நம்ம எடப்பாடியார்ட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்க போகிறோம் வாங்கன்னு கொடுக்குறாங்க. இதுமாரி பொய் சொல்லி கூட்டாந்ததால் தான் அந்த எம்ஜிஆர் சிலையாண்ட எம்ஜிஆர் சமாதி, தலைவர் சமாதிக்கு வரும்போதெல்லாம் அங்கே எந்த கூட்டமே வரல, எல்லாம் இறங்கிட்டாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க கையெழுத்து போட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்குறாங்கல்ல. அந்த ராஜினாமா கடிதத்தில் பார்த்தீங்கன்னா வல்லத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தின்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாங்க. வல்லம் ஒன்றிய கழக செயலர் விநாயகமூர்த்தி கடந்த 1 மாத காலமாக அமெரிக்காவில் இருக்கார். அவர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கார். அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறாங்க. செஞ்சியினுடைய பேரூர் கழக செயலாளர் சுந்தரராஜன் இப்போ எங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வந்திருக்காரு, எங்கள் கூட தான் இருக்கார். அவர் பேரை போட்டு அவர் ராஜினாமா செஞ்சுதான் கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இதுமாரி அதில் நாங்கள் இன்னும் அந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு இன்னும் தகவல் தெரியல. தெரிஞ்ச அளவுக்கு இதுமாரி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பொய் கையெழுத்து 1100 பேர்லாம் கிடையவே கிடையாது. அதில் ஒரு 100 பேர் கூட இருக்காது, ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருக்கும். பொய்யான கையெழுத்து, பொய் சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் மாவட்ட செயலராக இருக்கும்போது சில காரணங்களுக்கெல்லாம் கையெழுத்து வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் அதில் இணைச்சிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த எம்ஜிஆர் சமாதியில் பார்த்தீங்க 100 பேர் கூட இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய வீடியோஸ்லாம் எடுத்து லிங்க் பண்ணி அவங்க ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க கூட எதையும் அந்த வந்தவங்களும் விஷயம் தெரியாத வந்துட்டாங்க வண்டியில். அவங்கெல்லாம் புலம்பிருக்கிறாங்க, எங்கே கூட்டுன்னு போகிறீங்க, எங்களை எதுக்கு கூட்டுன்னு போகிறீங்கலாம் கேட்குறாங்க. எடப்பாடியாரை பார்க்க தான் கூட்டுன்னு போகிறோன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. நம்ம ராஜினாமா நம்ம மன்னிப்பு கடிதம் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து அவரால் சில பொழப்பு நடத்துனவங்க மட்டும்தான் போயிருக்கிறாங்களே கண்டி, மீதி யாரும் போல. அவங்களையும் வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் எங்ககிட்ட பேசுகிறாங்க, அங்கே கையெழுத்து நாங்கள் தெரியாமல் போட்டுட்டோம், எங்களை வற்புறுத்தி கேட்டதால நாங்கள் கையெழுத்து போட்டோம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் மனம் அமைதியாக தான் இருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி நிராகதியாக போய் நிற்கிறன்ற ஒரு காரணத்தால் இவங்க கூட இருக்கிற 4-5 பேரும் வீணாக போகணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் சும்மா அந்த தலைவர் சமாதிக்கு போய் தலைவரையும் எங்களையும் ஏதாவது திட்டணும், போகணும், அதை ரீல்ஸ் எடுத்து போடணுன்ற அந்த நோக்கத்தோடு நடந்த நிகழ்வு தான் அது. இது 1100 பேர்லாம் கிடையவே கிடையாது. சுத்தமாக அது வடிகட்டின ஒரு பொய். அது உள்ளாட்சி தேர்தலில் 100% இருக்கும். நாங்கள் வலுவான கூட்டணியாக இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட கூட்டணியாக இருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட கூட்டணி இருக்கிறாங்க. இப்போ சிவி சண்முகத்தால் தான், இல்லைனா 100% 6 தொகுதியுமே விழுப்புரம் தேர்தலில் ஜெயிக்க வேண்டிய தொகுதி. 2 பாமக ஜெயிச்சிருக்குது, 1 அதிமுக ஜெயிச்சிருக்குது. 3 ஜெயிக்க வேண்டிய 3 தொகுதி தோத்தது 100க்கு 100 காரணம் சிவி சண்முகம் தான். இன்றைக்கி சிவி சண்முகம் வெளியானதால் உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம்.